ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது என்னென்னாக்க, ரீல்ஸ் நீங்கள் போடுறீங்க ஓகே, பட்டு நாட்டு மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் பற்றியும் நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் கேட்போம், நாங்கள் பார்ப்போன்னுட்டு சொல்லியிருந்தார். அதற்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அண்டு கேள்விப்படுற விஷயங்கள் அது உண்மையாக இருந்தால் மட்டும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போது நாட்டு மருத்துவத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி உடனேலாம் க்யூர் ஆகாது. நான் இப்போ சொல்கிறேன், டேக் ஃபார் சம் டைம். இங்கிலீஷ் மெடிசனில் உடனே குணமாகும், சரிங்களா? ஆனால் நாட்டு மருத்துவத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் சட்டெல்லாம் சீக்கிரமாக குணம் ஆகாது. அது ரத்தத்தில் ஊறி தான் இதுவாகும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னன்னாக்க, மஞ்சள் காமாலை. இதுக்கு நம்ம இங்கிலீஷ் மெடிசனை சில பேர் எடுக்க வேணாம்னு சொல்ல அது தப்பு கிடையாது. இதுக்கு ஒரு பத்திய சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்குது, சரிங்களா? மஞ்சள் காமாலைக்கு அதுக்கு மருந்து எங்கே கொடுக்குறாங்கனாக்க, நம்ம வாலாஜா பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நியர்பை கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அந்த நாட்டு மருந்து இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அங்கே 3 வாரத்துக்கு போகணும். மருந்து போட்டது அடுத்த வாரம் தான் போகணும், சரிங்களா? அதே மாதிரி மருந்து சாப்பிட்டதுலேருந்து 3 வாரத்துக்கு நீங்கள் உப்பில்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும். அதுக்கு மோர் சாப்பிட்லாம், உப்பில்லாத மோர், சரிங்களா? காஃபி, டீ, பால் எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த டைமுக்கு. மோர், இளநீர், பச்சை வாழைப்பழம் தான் சாப்பிடணும், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த மஞ்சள் காமாலை குணமாகும். இது சும்மா சொல்கிறேன்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது எனக்கு நடந்திருக்கு. நான் அந்த நாட்டு மருத்துவத்தை தான் பயன்படுத்தினேன். எனக்கு அதில் குணமாயிருக்கு பூர்ணமாக, சரிங்களா? 3 வாட்டி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் காசு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுவாகும். அது நாட்டு மருந்து வைத்தியசாலைங்க. அந்த மஞ்சள் காமாலைக்கு போகிறது நாட்டு மருந்து வைத்தியசாலை, சரிங்களா? அந்த வைத்தியசாலையில் நீங்கள் மருந்து கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க கையில். அங்கே போய் தான் சாப்பிடணும் 3 வாரத்துக்கும். அவங்க தான் கொடுப்பாங்க. அவங்க முன்னாடி தான் நீங்கள் சாப்பிடணும் அந்த மருந்தை. அப்போ தான் அவங்க விடுவாங்க. குழந்தைங்களுக்கு பாலாடையில் தான் மோரில் கலக்கி அந்த மருந்தை தருவாங்க, பச்சிலை மருந்தை. அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தால் வெண்ணெயில் அந்த மருந்தை வச்சு கொடுப்பாங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, மருந்தெல்லாம் கிடையாது, கீரை தாங்க அது கொடுக்குறாங்க. கசப்பாக இருக்குன்றதுனால வெண்ணெயில் வச்சு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு